வணக்கம். சமீப காலங்களில் யோகி பாபு அவர்கள் பற்றி நிறைய அவதூறுகள் பரப்பிட்டே இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம யோகி பாபு அப்படிப்பட்டவர் தானா, காசாசை பிடித்தவரா அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க முழுக்க இதில் அலச போகிறோம். வணக்கம் நேயர்களே, என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். யோகி பாபு அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்க தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான கலைஞர். யோகி பாபுவை ஒன்று நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம், அப்படி இல்லாட்டினாக்க அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அவர் எந்த கோயிலுக்கு போயிருக்கிறாரோ அந்த கோயிலை பற்றி போடுவார். மிகச்சிறந்த பக்திமான். அப்பேற்பட்ட யோகி பாபு அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கெரியரை அடுத்தடுத்து நகர்த்தி கொண்டே தான் இருக்கிறார். அதுல எல்லளவு கூட மாற்றமில்லை. சமீபத்தில் கூட நான் யோகி பாபுவை சந்தித்து சில மணி நேரங்கள் பேசிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் அவருடைய மனசு ரொம்ப நல்லாவே நமக்கு தெரிஞ்சுது. இப்போ யோகி பாபு ஆடியோ விழாக்களுக்கு, கேசட் ப்ரமோஷன் விழாக்களுக்கு யோகி பாபு வரமாட்டாங்கிறாரு, அதுக்கு தனியாக 7 லட்சம் ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுதான் இப்போ வைரலாக பரவலாயிட்டு இருந்துச்சு. மீடியா நண்பர்களும் கூட அதை நல்லா பரவலாகவே போட்டிருந்தாங்க. யோகி பாபுவுக்கு ஃபோன் பண்ணாக்க ஈஸியாகவே அணுக முடியும். யோகி பாபுகிட்ட கேட்டு இதை நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று வெறும்பாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி ஏதோ ஒரு பரபரப்பு, இன்னைக்கு பரபரப்பாக கொளுத்தி போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மீடியாக்கள் இயங்கிட்டு இருக்குது. ஆனால் இது சம்பந்தமாக யோகி பாபு தரப்புல, அவங்க தரப்புல இருக்கிற உதவியாளர்கள்கிட்ட நான் பேசினேன். இதையும் தவிர திரை வட்டாரத்தில் இருக்கிற என்னுடைய சில இயக்குனர்கள் நண்பர்கள், நடிகர்கள் நண்பர்கள்னு சில பேர்கிட்ட கேட்டேன். தங்கர் பச்சான் சாருடைய கருமேகங்கள் கலைகின்றன மாதிரியான படங்கள்லாம் கூட யோகி பாபு சார் பண்ணியிருக்கிறார். அவருடைய விஷயம் என்ன, அவர் பணத்தாசை பிடிச்சி அலைகிறவரா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒவ்வொரு தகவல்களும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவுமே இருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமாவிலேயே எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, SSR, கமல், ரஜினியிலேருந்து இன்னைக்கு அஜித், விஜய்னு எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம். இன்னும் அதாவது பாக்கி பணத்தை கொடுத்தாதான் நான் டப்பிங் பேசுவேன், பாக்கி பணத்தை செட்டில் பண்ணாதான் நான் கடைசி 2 நாள் ஷூட்டிங்கில் நடிப்பேன்னு சொல்கிற நடிகர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதனாலேயே வெளிவராத படங்கள் ஏகத்துக்கு இருக்கு. ஆனால் நம்ம திரையுலகை பொறுத்த வரைக்க சம்பளம் கொடுக்கலையா, சம்பளம் பாக்கி இருக்கா, செக்கு அனுப்பிச்சது பவுன்ஸ் ஆயிடுச்சா, அதை பற்றிலாம் கவலையே படாமல் பீரோ முழுக்க செக்குகளை, பவுன்ஸான செக்குகளை எல்லாம் வைத்திருந்த ஒரு நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தா மக்கள் கலைஞர் நடிகர் திரு ஜெய்சங்கர் சார். ஜெய்சங்கர் சாருக்கு பணம் தர வேண்டியவர்கள் அவ்வளோ பேர் உண்டு. படம் நஷ்டமாயிடுச்சு, படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே கஷ்டம் அப்படின்ட்டுலாம் செக்கு பவுன்ஸ் ஆகிடும். அதை பற்றி ஜெய்சங்கர் சாரும் அழட்டிக்க மாட்டார், கவலைப்பட மாட்டார். பரவாயில்ல, அவங்கள்ட்ட பணம் இருந்தால் கொடுத்துருப்பாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்மேனை கூட தயாரிப்பாளராக்கியவர் தான் நடிகர் ஜெய்சங்கர் சார். கிட்டத்தட்ட ஜெய்சங்கருக்கு பிறகு அதிக பண பாக்கி வர வேண்டியது அப்படின்னு பார்த்தாக்கா அது யோகி பாபுவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திரையுலகத்தில். என்ன காரணம்னா, யோகி பாபு அவர்களை ஒரு போஸ்டர்ல யோகி பாபுவை பயன்படுத்தணும். 1970களுடைய மத்தியிலிருந்து 80கள் பார்த்தாக்க ஒரே ஒரு பாட்டுக்காவது சிலுக்கு ஸ்மிதாவை நடிக்க வச்சிருவாங்க. ஆனா போஸ்டர்ல சிலுக்கு ஸ்மிதாவுடைய பெரிய போஸ்டரை போட்டுருவாங்க. அப்படி போஸ்டர்ல போட்டு இன்று முதல் படப்பிடிப்பு ஆரம்பம் அப்படின்னு போட்ட உடனே ஓ சிலுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு படம் எல்லாம் விற்பனை ஆயிடும். அதே போல இன்னைக்கு தேதிக்கு யோகி பாபுவை போட்டு படத்தினுடைய ப்ரமோஷன்ல, போட்டோல, போஸ்டர்ல அப்படி வச்சுட்டாக்க படம் வியாபாரம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தயாரிப்பாளர்கள் கிட்ட இருக்கு. அதே போல தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு யோகி பாபுவுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து போஸ்டர்ல இடம்பெற செய்தாக்க ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்துருவாங்கன்ற நினைப்பும் சினிமா வட்டாரத்துல இருக்கு. ஆனால் படம் பார்க்க வர ஆடியன்ஸ் ஏமாந்து போறாங்கிறது தான் உண்மை. என்ன காரணம்னா, யோகி பாபு கிட்ட ஒரு அரை நாள் கால்ஷீட்டு, ஒரு நாள் கால்ஷீட்டு, 2 நாள் கால்ஷீட்டு இப்படின்னு வாங்கி படத்துல 1 சீனு, 2 சீனு, 3 சீனுக்கு மட்டுமே யோகி பாபுவை பயன்படுத்துறத நிறைய பேர் வழக்கமாவே வச்சிருக்காங்க. சமீபத்தில் வந்த அஜித் நடித்த ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வந்த குட் பேட் அக்லியில கூட அவர் ஒரே ஒரு சீன் தான். எனக்கு தெரிந்து மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு
நிறைய காட்சிகள்ல யோகி பாபு வந்தாரு அப்படின்னா அது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமா தான் இருக்கும். ஆனால் இந்த சமயத்துல இவங்க என்னன்னாக்க அரை நாளைக்கு ஷூட்டிங்க்கு கூப்பிடுறாங்க, ஒரு நாளைக்கு ஷூட்டிங்க்கு கூப்பிடுறாங்க, ஒரு சின்ன கேரக்டரை பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் வந்து பண்ணி கொடுக்குறாரு. ஆனா அதுக்கு சம்பள பாக்கியும் தராம வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரமோஷனுக்கு வாங்க அப்படின்றாங்க. ஒரு படம் 2.5 மணி நேர படத்துல ஒரு சீன் வருவதற்காக நான் ஏன் ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு யோகி பாபு தரப்புல சொல்லப்படுது. இது யோசிச்சு பார்த்தா நியாயமானதுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு சீன் வரக்கூடிய ஒரு படத்துக்கு யோகி பாபு ப்ரமோஷனுக்கு மேடையில வந்து பேசினாருனாக்க இன்னும் அது பில்டப் ஆயிடும், இன்னும் எகிரிடும். அப்போ படத்துல பார்க்கும்போது ஏன் ஒரே ஒரு சீனுக்காயா யோகி பாபுவை மேடையில வச்சு இந்த பேச்சு பேசினாப்புல, இந்த இது பில்டப்லாம் கொடுத்தாப்புல அப்படின்ற ஒரு பேரு, கெட்ட பேரு யோகி பாபுக்கு தானே வருங்கிறத யாருமே உணர மாட்டேன்றாங்க. இதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க தன்னுடைய எந்த ஒரு பட ப்ரமோஷனா இருந்தாலும் மற்றபடி நீங்க யோகி பாபுவை கண்டிப்பா பார்க்கலாம். இதையும் தவிர இன்னொரு விஷயமும் சினிமா வட்டாரத்தில் சொல்லப்படுது. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தாக்க காமெடி நடிகர்களே பஞ்சம் அப்படின்னு ஆயிடுச்சு. காமெடி நடிகர்கள் பஞ்சம் ஆயிட்டாங்க. காமெடி நடிகர்கள் எல்லாம் கதாநாயகர்கள் ஆயிட்டாங்க. மற்ற காமெடி நடிகர்களை யாரும் பெருசா பயன்படுத்திக்கவே மாட்டேன்றாங்க. யோகி பாபுவை அப்படி பயன்படுத்திக்கிட்டாக்க அது மார்க்கெட் வேல்யூ ஆயிடும் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல டைரக்டர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னா இன்னைக்கு தேதிக்கு மனுஷன் தேனி பக்கம் ஒரு ஷூட்டிங்கு, ஹைதராபாத் பக்கம் ஒரு ஷூட்டிங்கு, சென்னையில் ஒரு ஷூட்டிங்கு, பெங்களூரில் ஒரு ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் பத்தலை அப்படிங்கிற அளவுக்கு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 நாள் ஷூட்டிங், இங்கே ஒரு 3 நாள் ஷூட்டிங் தான். இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் யோகி பாபு அங்கே வந்துட்டு எப்படி அவர் மேடையில் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கூடையும் உட்காந்துட்டு ஒரு 4 மணி நேரம் அவரால் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றதும் திரையுலகத்தினரே வைக்கிற கேள்வி. சமீபத்தில் கூட ஒரு விழாவில் யோகி பாபு கலந்துகிட்ட அந்த விழாவில் கூட தயாரிப்பாளர், சினிமா ஆர்வலர், சினிமா ஆய்வாளர் தனஞ்சயன் சார் வந்து அந்த இடத்துலயே சொன்னார், யோகி பாபு இப்படி அவராம தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி. யோகி பாபு கூட நான் 7 லட்சம் கேட்குறேன்னு யார் சொன்னா, உங்களுக்கு தெரியுதுனாக்க நீங்க சொல்லுங்க, நீங்க இல்லாட்டினாக்க எனக்கு வர வேண்டிய பாக்கி எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்றேன், நீங்களே வாங்கி கொடுங்க அப்படின்னு மீடியாக்காரங்கள்ட்ட கேட்குறாரு. அவருக்கு யாருக்கிட்டையும் எந்த பதிலுமே இல்லை. அவர் நினச்சிருந்தா இவங்கெல்லாம் எனக்கு சம்பள பாக்கி தரணும்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துருக்கலாம். ஆனால் யோகி பாபு அவர்கள் அப்படி செய்யலை. ஆனால் என்னை ஏன் காயப்படுத்துறீங்க, என்னை ஏன் டீஸ் பண்ணுறீங்க, நான் ஒரு விழாவுக்கு வர்றதுக்கு 7 லட்சம் ரூபா கேட்குறேன்னு யாரோ ஒருத்தங்க சொல்லி நீங்களா கொளுத்தி போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா அது என்ன அர்த்தம், கேட்டுட்டு அதை எழுத வேணாமா அப்படிங்கிறத ரொம்ப வேதனையோட இன்னும் 2 நிமிஷம் பேசியிருந்தாக்கா அவருடைய மன குமுறல்கள் கண்ணீரா வந்திருக்கும் போல இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க ரிலாக்ஸா இருங்க யோகி பாபு சார் அப்படின்னு அந்த விழாவிலேயே தனஞ்சயன் சார் பேசினதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நானும் விசாரித்த வரையில யோகி பாபு ஒரு கால் ஷீட் சொதப்பல் செய்யாதவர், கரெக்டான டயத்துக்கு வந்துடுறவர். அவங்க அரை நாள் ஷூட்டிங்க்கு பதிலாக ஒரு நாள் கேட்டாலும் கூட கொடுக்குறவர், ஒரு நாளைக்கு பதிலாக 2 நாள் கேட்டாலும் கொடுக்குறவங்க, 2 நாள் கேட்டுட்டு கடைசியாக இந்த ஒரே ஒரு சீனில் மட்டும் நடிச்சு கொடுங்கன்னு கடைசியாக படத்தை முடிக்கிற தருணத்தில் கேட்டாலும் நடித்து கொடுப்பவர் அப்படின்னு தான் அவருக்கு பெயர் இருக்கு சினிமா வட்டாரத்தில். ஆனால் யாரோ ஒரு சிலர் யோகி பாபுவை வைத்து தந்திரமாக காயப்படுத்தி அவரை நம்ம விழாவுக்கு கூட்டிட்டு வந்து அதில் ஒரு வெற்றி சுவையை இது பண்ணிடணும், ஒரு வேல்யூவை ஏற்றிடணும்ட்டு தவறான முடிவெடுத்து அதை பரப்பி விட மீடியாவும் இந்த தவறான விஷயத்தை சரியா என்னென்று கூட தெரியாம போட்டு விட்டாங்க. அது தவறான விஷயம். அதனால யோகி பாபு அவர்களுடைய நல்ல எண்ணத்தை நம்ம காயப்படுத்திட வேணாம். இப்படிலாம் காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா இந்த அரை நாள் நடிக்கிறது, ஒரு நாள் நடிக்கிறது, ஒரே ஒரு சீன்ல யோகி பாபு வரத்துக்கும் அவர் சம்மதிக்கிறார்ல, அதெல்லாம் அவர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனாக்கா அந்த படத்துல அந்த சீனை வேற யாரை வச்சு நீங்க நிரப்புவீங்க? யோகி பாபு மாதிரி அன்னைக்கு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், இன்னைக்கு யோகி பாபு மாதிரி இருக்கிறவங்களுக்கு முறையான சம்பளத்தை பாக்கி இல்லாம கொடுத்துருங்க. 2வது ப்ரமோஷனுக்கு அப்படின்னு பார்த்தாக்க சமீபத்தில் நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரமோஷனுக்கு கூட சிம்ரன் வரவே இல்லை. இதெல்லாம் நிறைய யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குடைய விஷயம் அது அக்ரிமெண்ட்ல போடுறாங்க அப்படின்லாம் இருக்கு. இன்னி வரைக்கும் ப்ரமோஷனுக்கு வராமலேயே படத்தை சூப்பர் ஹிட் ஆக்கி கொடுத்துட்டு இருக்கிறவர் அஜித் சார், ஏகே.
இல்லையா? அதனால யாரையும் கம்பல் பண்ணிலாம் வர வைக்க முடியாது. இன்னொன்று, ஒரு படத்தினுடைய டிராவலிங்கில் அந்த ப்ரொடியூசர் மேலேயும் அந்த டைரக்டர் மேலேயும் ஒரு பெரிய அன்பு வந்துருச்சு அப்படின்னாக்கவே ஆட்டோமேட்டிக்காக அந்த நடிகர்கள் வந்து தனக்கு தெரிந்த பிரபலங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விழாவையே பிரம்மாண்டமாக்கிறதும் நீங்கள் சினிமாவில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால் அப்படியெல்லாம் யோகி பாபுவை பேசுறது தவறுன்னு தனஞ்சயன் சார் உள்பட சினிமா பிரபலங்கள் நிறைய பேருமே ரொம்ப வருத்தத்தோட இந்த விஷயத்தை அணுகிறாங்க, பார்க்குறாங்க. அதனால தீர விசாரிச்சு நம்ம எழுதுறது பேசுறது தான் புத்திசாலித்தனம். யோகி பாபு அவருடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த பயணங்களை தெளிவா போயிட்டே இருக்க. வணக்கம்.